வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இப்பொழுது நாம் சுக்கிர பகவானை பற்றி பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீசமாக இருக்கார் என்று எடுத்துக்கொள்வோம். கன்னி ராசியில் சுக்கிர பகவான் நீசமடைகிறார். அப்படி கன்னி ராசியில் நீசமடைந்து இருக்கக்கூடிய சுக்கிரனை மீனம் வீட்டில் பௌர்ணமியை நோக்கி செல்லக்கூடிய மீனம் வீட்டில் பௌர்ணமியை நோக்கி செல்கிறார். அதாவது சூரியனுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் வீட்டில் சூரியனுக்கு 7வது வீட்டில் சந்திரன் இருந்தால் அது பௌர்ணமி. 6ஆம் வீட்டில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சூரியனுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சந்திரன் பௌர்ணமியை நோக்கி செல்கிறார். அப்படி பௌர்ணமியை நோக்கி செல்லக்கூடிய அந்த சந்திரன் தனது 7ஆம் பார்வை, அவருக்கு ஒரே பார்வை தான் 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வையால் சத்துவ பார்வையால் சுக்கிரனை பார்க்கிறார். 7ஆம் வீடான மீனம் வீட்டை பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சுக்கிர பகவான் நீச்சமான நிலையில் இருந்தாலும் வலிமையாகி விடுவார். 50% வலிமை பெற்று விடுவார். அதனால் ஆட்சிக்கு நிகரான வலிமையில் இருப்பார். அதே சந்திர பகவான் பௌர்ணமிக்கே வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மேசத்தில் பௌர்ணமி, அப்படி என்றால் மேச வீட்டுக்கு வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேச வீட்டில் பௌர்ணமி இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் 6வது வீடான அந்த கன்னி வீட்டை பார்க்கிறார். அதாவது 7வது வீட்டை தான் சந்திரன் பார்ப்பார், 7ஆம் வீட்டை. ஆனால் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சந்திரன் அதியோகத்தால் 6ஆம் வீடும் 8ஆம் வீடும் அந்த ஒளி பொருந்திய நிலையில் இருக்கும். அதனால் சந்திரன் பார்வை எந்த வீட்டை பார்க்கின்றாரோ அதற்கு முன் பின் மொத்தம் 3 வீடுகளும் வலிமைப்படும். அந்த அடிப்படையில் 6ஆம் வீடும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய நீச்ச நிலையை மாறி வலிமை பெற்று ஆட்சிக்கு நிகராக மாறிவிடுவார். அப்பொழுது ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்வார். அதனால் ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுது தெளிவான முறையில் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவசரப்பட்டு சுக்கிரன் நீசமாகிவிட்டார் என்று நாம் ஜாதகத்தில் அவருடைய பலன்கள் கிடைக்காது என்று சொல்லிவிடக்கூடாது. இதேபோல்தான் குரு பகவானும் சுக்கிர பகவானை பார்த்தால் அந்த சுக்கிரன் வலுப்பெற்று விடுவார். அதனால் ஜாதகத்தை கூர்மையாக உன்னிப்பாக கவனித்து பலன் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.